குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். ஸோ நம்ம நேற்று அப்டேட் கொடுத்துருந்தோம். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஒன் சைடாக நம்ம சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு தான் டெலிகிராம் சேனல் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். வாங்க இன்றைக்கி எல்லோரும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியன் டூர் ஆஃப் இங்கிலாண்டில் நடக்க போகிற மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சோட அனாலிசிஸை நம்ம பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஆதரவுக்கு நமக்கு லைக் கொடுங்க. ஸோ தட் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். வாங்க இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து மேட்ச். ஸோ நம்ம டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கான எக்ஸாக்ட் சாஃப்ட்வேர்ஸை ரெடி பண்ணாத காரணத்தினாலும் இருந்தாலும் எல்லாரும் அதில் ஆர்வம் இருக்கிறனால அதை பிரித்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட் போன மேட்ச் நம்ம இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் சொல்லியிருப்போம். நிறைய பேர் மெசேஜ் கூட பண்ணீங்க சொன்ன மாதிரியே போச்சு அப்படின்னு. இப்போ ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணினா, ஃபர்ஸ்ட் டே ஆஸ்திரேலியா, அடுத்த டே சவுத் ஆஃப்ரிக்கா, அடுத்து நியூட்ரல், அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா, அடுத்து ஆஸ்திரேலியான்னு சொல்லியிருப்பேன். இந்த டாமினன்ட் வேல ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் 3 நாள் சவுத் ஆஃப்ரிக்கா சைடுக்கு ஃபேவராக இருந்ததுனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் அனலிசிஸை யூஸ் பண்ணுங்கள். நம்ம அதில் கற்றுக்கிட்ட என்ன விஷயத்தை அதை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு டேவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒவ்வொரு டேவில் யாருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், கீ பிளேயர்ஸ் யாருன்னு சொல்கிறேன், அந்த டேவை யார் டாமினேட் பண்ணுவான்னு சொல்கிறேன். 5 நாள் முடிஞ்ச உடனே அதில் ஃபேவரபுளாக இருக்கோ நம்ம அந்த சைடு போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பவுலர்ஸ்க்கு டாமினண்ட்டாக இருந்தால் அந்த டேல பவுலர்ஸ் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத மறந்துட வேண்டாம். ஏன்னா அவங்க விக்கெட்ஸ் இருக்கிறது அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து டீமில் கீ பிளேயர்ஸ் யாருன்னா ஜாக் கிராலி, ஜோ ரோட்ஸ், ஹாரி ப்ரூக், பிரைன் கிரைசி, ஷபீத் பஷீர், இவங்க 5 பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் டேல நல்லா இருக்குது. இந்தியா சைடில் பார்த்தோன்னா pretty much எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்குது. சுமன் கில், யஷ் தயால், கேஎல் ராகுல், கரண் நாயர், ஷார்துல் தக்கூர், ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 3 பவுலருக்கு நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் டேலேயே. ஸோ ஷார்துல் தக்கூர், ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இப்போ என்ன ஆகுது, பவுலர்ஸ்க்கு டாமினேட்டாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டே இந்தியாவுக்கு ஃபேவரபுளான டே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். கீ பிளேயர்ஸ் பும்ரா, ஷார்துல் தக்கூர், கரண் நாயர் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க இந்த விஷயத்தில் பவுலிங் பண்ணலாம். பேட்டிங்னா ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் 3 பேருமே நல்லா இருக்குது. ஸோ அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இது டே 1. டே 2க்கு போனோம் அப்படின்னா டே 2 இங்கிலாந்துக்கும் சுமாராக தான் இருக்குது. ஸோ இதில் ஜாக் கிராலிக்கு ஓரளவுக்கு ஓகே, ஆனால் மற்றபடி பார்த்தோம்னா பெருசாக இல்லை. ஜாஷ் டொகு அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்கார். ஜாஷ் TONGUE டகு, அவருக்கு நல்லா இருக்கு. செகண்ட் டேல அவருக்கு நல்லா இருக்கு. நீங்கள் அவரை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்தியா சைடில் நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது யாருன்னா செகண்ட் டேல கரண் நாயர், ரிஷப் பண்ட், ஜஸ்பிரித் பும்ரா, இவங்க 3 பேர் ஒரு மலை செகண்ட் டேல பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எகெயின் செகண்ட் டேவும் இந்தியாவுக்கு ஃபேவராக தான் இருக்குது. தேர்ட் டே போகிறோம். தேர்ட் டேல பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேல பார்த்தோம் அப்படின்னா ஜோ ரோட்ஸ், ஹாரி ப்ரூக்ஸ், பஷீர், பிரைன் கிரைஸ், இவங்க 4 பேத்துக்கும் நல்லா இருக்கு ஆன் டே 3. ஸோ இப்போ இதை இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எகைன் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு நல்லா இருக்கு, ரிஷப் பண்ட்டுக்கு நல்லா இருக்கு, ரவீந்தர் ஜடேஜா அன்னைக்கு அதிக விக்கெட் தேர்ட் டேல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம், சிராஜ் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ பவுலர்ஸ் அதிக ஃபோக்கஸ் கொடுக்குறேன். காரணம் என்னன்னா அந்த பவுலர்ஸ் தான் டெஸ்ட் மேட்சை டிசைட் பண்ணுவாங்கங்கிற ஒரு காரணத்தினால பவுலர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ எகைன் தேர்ட் டே பார்த்தோன்னா இந்தியா தான் வின்னர் மாதிரி வருது. ஸோ ஃபோர்த் டே பார்த்தோம் அப்படின்னா நோட்டபிள் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா 2 பேர், பிரைன் கிரைஸ்க்கும் ஷபின் பாஷிருக்கும். இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பேட்ஸ்மேன்ஸில் யாருன்னு பார்த்தோன்னா சுமாராக தான் இருக்குது. ஸோ ஃபோர்த் டே பேட்ஸ்மேனுக்கு இங்கிலாந்துக்கு பெருசாக யாருக்கும் சாதகம் இல்லை. இதை இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுமன் கில் கூட வேண்டாம். ஜெய்ஸ்வால் நல்லா இருக்குது, ரவீந்தர் ஜடேஜாக்கு எகைன் ஆல்ரவுண்டர் நல்லா இருக்குது, ஷார்துல் தக்கூருக்கு நல்லா இருக்குது, எகைன் ஜஸ்பிரித் பும்ரா நல்லா இருக்குது, ஹர்ஷ்தீப் சிங்குக்கு நல்லா இருக்குது. ஸோ எகைன் ஃபோர்த் டேவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் வருது. ஸோ ஃபிஃப்த் டே பார்க்கலாம். ஃபிஃப்த் டே பார்த்த வரைக்கும் ஜாக் கிராலிக்கு நல்லா இருக்குது, அடுத்தது ஜோ ரோட்ஸ்க்கு நல்லா இருக்குது, கிறிஸ் வோக்ஸ்க்கு நல்லா இருக்குது,
பிரைன் கிரைஸ்க்கு நல்லாயிருக்கு, ஷபீப் பஷீருக்கு நல்லாயிருக்கு, ஜோ டாங்க்கு நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து இதான் 5th டே லாஸ்ட் டேயில் நமக்கு இருக்க போகிற விஷயங்கள் சொல்கிறேன். அப்போ இந்தியா சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரண் நாயருக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரிஷத் பண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரவீந்திர ஜடேஜாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜஸ்பிரீத் பும்ராக்கு நல்லா இருக்கு. இவங்கெல்லாம் அந்த டேவோட பார்ட்டிசிபென்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ இப்போ இந்த எந்த டே எடுத்துக்கிட்டாலும் ஈவன் 5 டேவுமே இந்தியா டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதில் சொன்ன சில பிளேயர்ஸ் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக எல்லா டேலையும் வந்திருப்பாங்க. யார் பார்த்தோன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ராவும் ஷாதுல் தக்கூரும் ஆல்மோஸ்ட் ரவீந்திர ஜடேஜா இவங்க 3 பேரும் ஆவரேஜாக எல்லா டே வந்திருப்பாங்க. கரண் நாயரும் எல்லாத்துலேயும் வந்திருப்பாரு. ஸோ நீங்கள் அதனால் நம்மதுலேருந்து ஒரு 4 பிக் பிளேயர் 4 பிளேயர் சொன்னால் கரண் நாயர், ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஷாதுல் தக்கூர் இவங்க 4 பேரை நம்ம எல்லா டேயும் காமனான பிளேயரை நம்ம எடுத்துக்கலாம். அவங்க ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே வந்து நம்ம இங்கிலாந்து சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஷபீம் பஷீர் நம்ம அதிகமாக அவரை பற்றி பேசியிருப்போம். பிரைடன் கிரைஸ் அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்போம். ஜோ ரூட்ஸை பற்றி ஒரு 2-3 நாள் பேசியிருப்போம். ஜாக் கிராலி பற்றி ஒரு 2-3 நாள் பேசியிருப்போம். இவங்க 4 பிளேயரும் அந்த டீமில் கீ பிளேயர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் இந்த டெஸ்ட் மேட்சை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு இந்தியா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த டெஸ்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இந்த மேட்சை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஹோப் இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு டெஸ்ட் மேட்சை பற்றி சொன்னது நல்லாயிருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பண்ணலாம். இதில் ஏதாவது நான் சொன்னதில் சேஞ்சஸ் இருந்தால் முடிஞ்சால் நான் டெலிகிராம் சேனலில் மார்னிங் மேட்ச்சுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண பார்க்குறேன் வாய்ஸ் நோட்டில். உங்களுக்கு அது ரொம்ப சிறப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஆல், வி வில் சீ இன் அனதர் வீடியோ. ஒன்ஸ் அகெயின் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதாங்க பண்ணிக்கோங்க ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். முடிஞ்சளவுக்கு டிஎன்பிஎல் வீடியோ போட பார்க்குறேன். இல்லாத பட்சத்தில் நான் எப்பயும் போல் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், வில் சீ இன் அனதர் வீடியோ.